சூரியனின் கதிர்கள் அறையினுள் நுழைய தூக்கம் கலைந்தாள் மகி. முந்தைய நாளின் நினைவில் கன்னம் சிவந்தவள் மெதுவாய் எழுந்து தன் பணிகளை ஆரம்பித்தாள். ராமை எழுப்புவதற்காக அவள் அறைக்குள் வரவும் ராமின் கைபேசி ஒலிக்கவும் சரியாய் இருந்தது. அதனை எடுத்து பார்த்தவள் சாக்சியின் பெயரை பார்த்ததும் அவளை அழைப்பை ஏற்றாள். ஹாய் சாக்சி என்றாள். குட் மார்னிங் அண்ணி. சாரி, மார்னிங்கே டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்றாள். அவள் ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு, அதான் நான் அட்டன் பண்ணேன் என்றாள். ஓ சரி அண்ணி, இன்னைக்கு நீங்களும் அண்ணாவும் லஞ்சுக்கு இங்கே வந்துருங்க என்றாள். ஐயோ அதெல்லாம் எதுக்கு என்று அவள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே ராம் எழுந்துவிட, ஒரு நிமிஷம்டா, அவர் எழுந்துட்டாரு, அவர்கிட்ட கொடுக்கிறேன் என்று கூறி ராமிடம் கொடுத்தாள். அவனும் மகியை போல் முதலில் மறுத்தான். ஆனால் அமர்நாத்தே அழைத்ததாக கூறவும் அவனால் மறுக்க முடியவில்லை. வருவதாக கூறி போனை வைத்தவனே கேள்வியோடு பார்த்தாள் மகி. இல்லை குட்டிமா, ஏகேவே கூப்பிட்டு இருக்கும்போது போகலைனா நல்லா இருக்காதுடா என்றான். சரிப்பா என்றான். மதியம் சாக்சி கூறிய நேரத்திற்கு மகி பரணியோடு அமர்நாத் பவனை அடைந்தான் என்றான். பின்ன சாக்சி அவங்க ஆளை பார்க்க வேண்டாமாங்க. டேய் பரணி, மாமியார் வீடுடா, வலது காலை எடுத்து வச்சு வா. ஏண்டா நீ வேற, அதை பற்றி பேசத்தான் வர சொல்லியிருப்பானோன்னு நானே பீதியில் இருக்கேன். மகிமா, அப்படி ஏதாவது நடந்தா நீதாண்டா எனக்காக பொண்ணு கேட்கணும் என்றான். அண்ணா கவலையே படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றான். சாக்சி அவர்களுக்காகவே வாசலிலேயே காத்திருந்தான். மகியின் கையை பிடித்து கொண்டவள் கண்களாலேயே தன்னவனை வரவேற்றான். நானும் இங்கதாமா இருக்கேன், தெரியுதா என்றான் ராம். அண்ணா என்று பார்த்தாள். அவர்களோடு பேசியபடியே டைனிங் ஹாலை நோக்கி அழைத்து சென்றாள் சாக்சி. அமர்நாத் ஏற்கனவே அங்கு அமர்ந்திருக்க, தாத்தா அவங்களாவே வந்துட்டாங்க என்றபடி அருகில் சென்றார் சாக்சி. அவரை முதலாக பார்க்கும் மகியும் பரணியும் எப்படி ரியாக்ட் செய்வது என்று தெரியாமல் நிற்க, ராம்தான் அவர் அருகில் சென்று கை குலுக்கினான். எப்படி இருக்கீங்க ஏகே? நல்லா இருக்கேன் ராம். மாமா மகி அண்டு ஹலோ பரணி என சிநேகமாய் சிரிக்க, அதே நேரம் ராமின் கஞ்சாடை உணர்ந்து அவனோடு சேர்ந்து அவரின் பாதம் பணிந்தார் மகி. ஹாப்பி மேரிடு லைஃப் ராம் அண்டு மகி, காட் பிளஸ் யூ போத் என்றார். பரணி ஃபார்மலாக கை குலுக்கி கொண்டான். சாக்சி அனைவருக்கும் உணவு பரிமாற அனைவருமே ஓரளவு சகஜ நிலைக்கு வந்திருந்தனர். அமர்நாத் பேசும் விதம் மகிக்கும் பரணிக்கும் ஆச்சரியமாய் இருந்தது. எந்த ஒரு ஈகோவும் இன்றி சாதாரண மனிதராய் இருந்தார். என்னம்மா மகி, டெல்லிலாம் செட் ஆயிடுச்சா என்றார். ஏதோ பரவாயில்ல, இருந்தாலும் தமிழ்நாடு போல வருமா தாத்தா என்று கூறிவிட, அனைவரின் ஆச்சரிய பார்வையும் பார்த்தவளுக்கு அப்போதுதான் தான் அவரை எப்படி அழைத்திருக்கிறோம் என்று உரைத்தது. நாக்கை லேசாக கடித்தவள், சாரி வாய் தவறி வந்துடுச்சு, பட் சாக்சி எனக்கு ஃப்ரெண்டு, அப்போ நானும் உங்களை தாத்தான் தானே கூப்பிடணும், கரெக்டானே என்று அவரையே கேட்க, ராமிற்கோ என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அமர்நாத்தோ வாய்விட்டே சிரித்தார். சாக்சியே அவர் இப்படி சிரித்து பார்த்ததில்லை. ராம் கல்யாணம்னு சொன்னேன், ஆனால் சைல்டு மேரேஜ்னு சொல்லவே இல்லையே என்று கூற, அந்நேரம் நீர் அருந்தி கொண்டிருந்த பரணிக்கு அதை கேட்டு புறையேற எக்கச்சக்க கோபத்தோடு அவனை முறைத்தாள் மகி. ராமும் லேசாக சிரித்துவிட, யாரும் அறியா வண்ணம் அவன் கையை கிள்ளினாள். உனக்கு எப்படி கூப்பிடணுமோ கூப்பிடுமா, நீயும் எனக்கு பேத்தி மாதிரி தான், ரொம்ப வருஷமாச்சு நான் இப்படி சிரிச்சு. ராம், உன் மனசுக்கேற்ற மாதிரி நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். சாக்சிக்கும் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டா என் பொறுப்பு முடிஞ்சிடும். அவளுக்குன்னு பிறந்தவன் எங்கே இருக்கானோ என்றான். அதான் இவ்வளோ பெரிய உருவமா உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரே தாத்தா என்று மகி பரணியை காட்டிவிட்டு அவள் போக்கில் சாப்பிட, பரணி இடத்தை விட்டு எழுந்தே விட்டான். அடிப்பாவி, இப்படி கோர்த்து விட்டாளே, ராம் காப்பாத்துடா என்ற ரீதியில் நண்பனை பார்க்க, ராம் ஏதோ கூறுவதற்கு வாயை திறக்க, என்ன சாக்சி இன்னும் சொல்லலையா என்று கூறி மேட்சையை முடித்து விட்டாள் மகி. சாரிடா மச்சான், இனி கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும் என்றான் ராம். என்ன சாக்சி, மகி என்ன சொல்றா என்றார் அமர்நாத். தாத்தா அது வந்து என்று இழுத்தாள். நான் சொல்கிறேன் அதை, இப்போ நீங்கள் எப்படி எனக்கு தாத்தாவோ அதே மாதிரி கடந்த 6-7 மாதமாக பரணி எனக்கு அண்ணா, ரொம்ப நல்லவர், உங்கள் பேத்தியை கண் கலங்காமல் வச்சு காலம் பூரா காப்பாற்றுவார், அக்மார் குத்தப்படாத கண்ணியவா. இது எல்லாத்துக்கும் மேலே சாக்சிக்கும் அவரை பிடிச்சிருக்கு தாத்தா. இனி முடிவை நீங்கள் தான் சொல்லணும். சாக்சி, எனக்கு அந்த சிவிட்டை மட்டும் வைக்கிறியா ப்ளீஸ் என்றாள் மகி. ஆங் என்றாள் சாக்சி. ராம், மகி சொல்கிறதெல்லாம் என்றார் அமர்நாத்.
அது ஆமா ஏகே, அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க. சாக்ஷி எனக்கு தங்க மாதிரி, அவள் லைஃப் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறேன். அதே நேரம் பரணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமாகவும் இருக்கும். சாக்ஷியை ஏறிட்டவருக்கு அவளின் கண்களின் தவிப்பை அவள் காதலை உணர்த்த, என்ன பரணி, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றான். சார் என்று ஆச்சரியத்தில் பார்த்தான். என்னடா இவர் நம்மளை பற்றி ஒன்றும் கேட்காம கல்யாணத்தை பற்றி பேசுகிறாரேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் இங்கே வந்து ஒரு 1 hour இருக்குமா, அதுக்குள்ளே சாக்ஷி 1000 தடவை உங்களை பார்த்துட்டா. நான் கூட பெருசாக எடுத்துக்கல, ராம்கிட்ட அப்புறமா கேட்கலாம்னு இருந்தேன். நல்ல வேலையா மகியே எல்லாத்தையும் சொல்லிட்டான். சாக்ஷியோட பார்வையை வச்சு அவள் மனசை படிச்சிருவேன் நான். அவள் பார்வையிலே தெரியுது அவள் லைஃபுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம்னு. அதனால தான் நேராக கல்யாணத்தை பற்றி கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் மகியும் ராமுமே சர்டிஃபிகேட் கொடுத்த அப்புறம் வேற யார்கிட்டையும் கேட்கணுமா என்ன என்று கூறி அனைவரையும் மகிழ்ச்சியில் திக்கு மூக்காட வைத்தார் அமர்நாத். பரணி ஏதோ கூற வாயெடுக்க கண்களாலேயே அடக்கினான் ராம். இவ்வாறாக சாப்பாட்டை முடித்துவிட்டு ஹாலிற்கு வர அமர்நாத் சாக்ஷியிடம் தன் அறையிலிருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுத்து வர சொன்னார். அதை மகியிடம் நீட்டி, இந்த தாத்தாவோட கல்யாண பரிசு வாங்கிக்கோ மகி. வேண்டாம் என்று ராம் கூற வர மகி அதற்குள் அதை வாங்கி இருந்தாள். தாத்தா, இதை நான் பிரித்து பார்க்கலாமா? பாருமா, அது உனக்கானது தானே. பிரித்தவள் உள்ளிருந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண வைர நெக்லஸ் கண்களை பறித்தது. எப்படியும் விலை பல லட்சங்களில் இருக்கும். பிடிச்சிருக்கா மகி என்று கேட்டார் அமர்நாத். போங்க தாத்தா, நீங்கள் என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன் மகி, டிசைன் நல்லா இல்லையா? வேணும்னா சாக்ஷியை கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்சதா வாங்கிக்கோ என்றார் அமர்நாத். ராமு இவ ஒரு முடிவில் தான் இருக்கா போலையே என வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். கடைக்கெல்லாம் போக வேண்டாம், எனக்கு பிடிச்சது இங்கேயே இருக்கு, அதை தருவீங்களா? கண்டிப்பா, என்ன வேணும்னு சொல்லு என்றார் அமர்நாத். நான் உள்ளே வரும்போது வாசல்ல நிறைய கலர் ரோஸ் பார்த்தேன். எனக்கு ரெட் அண்டு ஒயிட் ரோஸ் மட்டும் தர்றீங்களா? வாக்கு கொடுத்துருக்கீங்க, மாட்டேன்னு சொல்லக்கூடாது என்றார் மகி. தன்னவளை பெருமையாக நோக்கினான் ராம். எவ்வளவு நாசுக்காக அவரின் பரிசை நிராகரித்து விட்டாள். காரணமின்றி வேண்டாம் என்று கூறியிருந்தால் எப்படியும் அவர் ஒத்துக்கொள்ள வைத்திருப்பார். ஆனால் இப்போது மீண்டும் பெரியதாய் சிரித்தவர், ராம் ஜாடிக்கேத்த மூடிதான், உன்னையே மிஞ்சிட்டா போ உன் மனைவி. சரி, இதையும் வச்சுக்கோ, பூக்களையும் எடுத்துக்கோ மகி. நோ நோ, எனக்கு நகையெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை தாத்தா. ஸோ எனக்கு நான் கேட்டது மட்டும் போதும் என்றாள் மகி. உன்னை போய் குழந்தைன்னு நினச்சேனே. சரி, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ என்றான். அப்புறமா போலாம் ராம், சாக்ஷியும் இங்கே தனியாக தானே இருக்கா. நீங்களாம் இருந்தால் அவளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றேன். சாக்ஷி மகிக்கும் பரணிக்கும் வீட்டை சுற்றி காட்டுடா என்றவர் அவர் நகர மகியை ஓடி வந்து கட்டி கொண்டாள் சாக்ஷி. ஹே, ஐயோ வலிக்குது, விடு சாக்ஷி. ராம், ப்ளீஸ் காப்பாத்துங்க என்று பொய்யாக கூச்சலிட அவளை விடுவித்தவளின் கண்களிலோ நீர் கோர்த்திருந்தது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணி, இவ்வளவு ஈஸியாக தாத்தாட்ட பேசிட்டீங்க, லவ் யூ அண்ணி என கன்னத்தில் முத்தமிட ராம் அவளை முறைத்தான். என்னது இது, ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, நான் என்கிட்ட கேட்காம என்ன இதெல்லாம் என்றான் ராம். போங்க அண்ணா, அண்ணி பண்ணின வேலைக்கு இனி பார்க்குற அப்போ எல்லாம் கிஸ் பண்ணுவேன் என்று கூறி சிரிக்க இனிமையாய் பொழுது கழிந்தது. லேசாக இருட்டத் தொடங்கியிருக்க ராம் அமர்நாத்திடம் ஏதோ பேசுவதற்காக சென்றிருக்க பரணிக்கும் சாக்ஷிக்கும் தனிமை கொடுக்க எண்ணியவளாய் மகி வறண்டாவில் தோட்டத்து பூக்களை ரசித்தவாறு நின்றிருந்தாள். தற்செயலாக திரும்பியவளின் கண்ணில் சற்று தூரத்தில் இருந்த கெஸ்ட் ஹவுஸ் தெரிந்தது. ஐயோ பாவம், அந்த பாயல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ. எல்லாத்துக்கும் சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு வரணும் என்று சிந்தனையில் இருந்தவள் வெல்கம் மிஸ்ஸஸ் ராம் என்ற குரலில் தூக்கி வாரி போட திரும்பினாள். அங்கே கோர்ட் சூட்டில் கம்பீரமாய் அருகில் இருவருடன் நின்றவனை பார்த்து சற்று நடுங்கித்தான் போனாள். சில நொடிகள் தான், அதற்குள் தன்னை சமாளித்து கொண்டவள் அவனை கேள்வியாய் ஏறிட்டாள். தைரியசாலிதான், 2 தடவை மிரட்டியும் உன் புருஷனோட டெல்லிக்கு வந்தது பத்தாதுன்னு என் வீட்டுக்கே வந்திருக்கேன, குட். ஓ அதர்வா என தனக்குள் கூறிக்கொண்டவள் எவ்வித உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல் இருந்தாள். நீயே இவ்வளவு தைரியமாக இருக்கும்போது நானும் தைரியமாக நேராகவே கேட்குறேன்,
உன் புருஷன் எதுக்காக என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான்? அவன் இவ்வாறு பேசிக்கொண்டு இருக்க அருகில் இருந்த இரு அடியாட்களின் பார்வையோ மகியை ஊடுருவி கொண்டிருந்தது. அந்த அருவருப்பில் பொறுமை அனைத்தும் காற்றோடு போக, அதான் தைரியமா இருக்கேன்னு சொல்றியே, அதே தைரியத்தோட என் புருஷங்கிட்ட போய் கேளு, பதில் சொல்வாரு என்றாள். ஏய், மரியாதையா பேசு என அவ்விருவரும் ஒரு அடி எடுத்து வைக்க அவர்களை கண் அசைவில் நிறுத்தினான் அதர்வா. என்ன மகி, டெல்லி என் கோட்டை, ஆழம் தெரியாம காலை விடுற. நான் நினைச்சா உன்னையோ ராமையோ என்ன வேணா பண்ண முடியும். அப்படி பண்ண முடிஞ்சா எதுக்கு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க? உன்னால் ஆனதை பார்த்துக்கோ. ஆனால் உன்னோட ஆட்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அந்த கடவுளை நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்று கூறி அவனை கடந்து செல்ல சற்று தூரத்தில் நின்றிருந்த ராம், பரணி, சாக்சி வாயடைத்து நின்றனர். போலாம் ராம் என்றாள். அண்ணி என்றாள் சாக்சி. சாரி சாக்சி, நான் அப்புறமா உன் கூட பேசுகிறேன். அண்ணா, நாங்கள் கிளம்புறோம் என்று கூறி விறுவிறுவென நடக்க ஆரம்பித்தாள். சற்று தூரம் சென்று அவள் கைப்பற்றி நிறுத்தியவன், என்ன குட்டிமா, என்னாச்சு? கடைசியாக தான் நாங்கள் வந்தோம். அவன் உங்ககிட்ட என்ன சொன்னா, என்ன பேசினான்? ஒன்றுமில்ல ராம், விடுங்க ப்ளீஸ், வீட்டுக்கு போகலாம் என்றாள். ராமும் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. மறுநாள் காலையிலேயே எழுந்து ராமை எழுப்பினாள். ராம், நான் பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு வரேன் என்றான். அவசரமாக எழுந்து அமர்ந்தவன், என்ன குட்டிமா திடீர்னு? கொஞ்சம் இரு, நானும் வரேன் என்றான். அதெல்லாம் வேணாம்ப்பா, இதோ மெயின் ரோடை தாண்டி இருக்கே, அங்கே தான் போக போகிறேன். நீங்கள் பொறுமையாக ரெடி ஆகுங்க, நாம் எங்கேயாவது போகலாம், 15 மினிட்ஸில் வந்துடுவேன் என்றான். என்னாச்சுடா? ஆதரவாய் அவள் கரம் பற்றினான். ஒன்றும் இல்லைப்பா, கோவிலுக்கு போகணும் போல இருக்கு, அவ்வளவுதான் என்றான் அவனிடம். ராமிற்கு மனமே இல்லை. இருப்பினும் முதலாக அவள் கேட்கும்போது மறுக்க தோன்றவில்லை. சரிடா, பார்த்து போயிட்டு வா என்று வாசல் வரை சென்று அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தான். 10 நிமிடங்கள் கடந்திருக்க அவளுக்காக காத்திருந்தான். அந்நேரம் பரணி ராமை மொபைலில் அழைத்தான். சொல்லு பரணி, என்ன காலையிலேயே கால் பண்ணியிருக்க? ராம், இங்கே பக்கத்தில் கடைக்கு வந்தேன். அந்த ரோடு முனையில் அதர்வாவோட அந்த அல்லக்கையை பார்த்தேன்டா. அவனும் என்னை பார்த்துட்டான் தான் நினைக்கிறேன். உடனே வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டான். எதுக்கும் கேர்ஃபுல்லாகவே இருடா, மகிக்கிட்டையும் சொல்லி வை என்றான் பரணி. ராமின் மனதில் ஏதேதோ எண்ணங்கள். பரணி, மகி பக்கத்தில் கோவிலுக்கு போயிருக்காடா. வாட், தனியாவா? என்ன ராம் இது என்று பேசியபடியே ராம் வீட்டிலிருந்தும் பரணி கடையிலிருந்தும் வெளியே வர, அந்த 4 வழி சாலையில் காலை நேரம் என்பதால் ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்க, ராம் வந்த திசையின் எதிர் திசையில் மகி வந்து கொண்டிருக்க, அவனின் இடதுபுற சாலையில் பரணி இருந்தான். ராமை பார்த்துவிட்டு வேகமாக சாலையை கடக்க முயன்றவளின் மேல் கண் இமைக்கும் நேரத்தில் புயலென ஒரு கார் உரசி செல்ல சற்று தூரத்தில் சென்று விழுந்தாள். அதற்குள் ராமும் பரணியும் ஓடி வர, பரணி கார் என்னை குறிப்பதற்காக பார்க்க காரில் நம்பர் பிளேட் இல்லை. அங்கே ராமோ, குட்டிமா பார்டா, கண்ணத்தோரடா, ஒன்றுமில்லை மகி, இங்கே பாரு என ஏதேதோ பேச்சு கொடுத்தபடியே ஆட்டோவில் ஏறி மருத்துவமனைக்கு செல்ல, பரணி பைக்கில் அவர்களை பின்தொடர்ந்தான். கசங்கிய மலராய் தன் மடியில் கிடந்தவளை பார்க்க பார்க்க துக்கம் தொண்டையை அடைத்தது ராமிற்கு. கைகளில் ஒரே ரத்தம். விழுந்தபோது கை உரசி இருக்க வேண்டும். அவளை வாகாய் படுக்க வைப்பதற்காக அடியிலிருந்து கையை எடுத்தவனின் கைகளில் ரத்தம். அவள் தலையிலிருந்து வந்திருக்க வேண்டும். ஒரு நொடியில் உயிர் போய்விட்டது ராமிற்கு. அதற்குள் மருத்துவமனை வந்துவிட, பரணியுடன் சேர்ந்து அவளை மெதுவாக ஸ்ட்ரெச்சரில் வைத்து உள்ளே அழைத்து சென்றனர். முதல் உதவிகள் முடிந்து டாக்டர் வெளியே வந்து ராமிடம், ஆக்சுவலாக இது சின்ன ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்க வேண்டியது, பட் ஐ ஆம் சாரி. விழுந்த வேகத்தில் ஏதோ ஒரு கல் மேலே அவங்க தலை பட்டிருக்கு. பிளட் லாஸ் வேற. எங்கள் சீனியர் டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், ப்ளீஸ் வெயிட் என்று சொல்ல ராம் உடைந்தே விட்டான். அதன் பின் மதியம் வரை கண் திறக்காமலே இருக்க என்னவென்று விசாரித்தவனுக்கு அடுத்த அதிர்ச்சியை, அவங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கண் முழிக்கணும் ராம், இல்லைனா கோமா ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு இருக்கு என்று கூறிவிட அப்படியே அமர்ந்து விட்டான். அதற்குள் விஷயம் தெரிந்து சாக்சியும் வந்துவிட, சாயங்கால நேரத்தில் ரவுண்ட்ஸ் வந்த டாக்டர் மகியை பரிசோதனை செய்துவிட்டு ராமை நோக்கி வந்தார். ராம், குட் நியூஸ், மகி கண் முழிச்சிட்டாங்க, பட் என அவர் கூறி முடிப்பதற்குள் ராம் தன்னவளை தேடி சென்று இருந்தான்.
சோர்வாய் கட்டிலில் இருந்தவளை கட்டி கொண்டான் ராம். கொஞ்ச நேரத்தில் பயம் காட்டிட்டியே குட்டிமா, ரொம்ப வலிக்குதாடா என கேள்வியாய் அடுக்க எதிர்புறம் பதிலில்லை. என்னாச்சு மையி, ரொம்ப கஷ்டமாயிருக்கா என்றான். ஒரு வெற்று பார்வை பார்த்தவள் வலியின் தாக்கத்தால் திக்கி திணறி கேட்டாள். யார் நீங்க? நான் இப்போ எங்கே இருக்கேன்? எங்க அம்மா எங்க என்று கேட்டாள். சர்வமும் ஒடுங்கி போய் அமர்ந்திருந்தான் ராம்.